பேர்பட்ட அழகுள்ள பெண்ணையும் நினைக்கிறான். மகளை பார்த்தவுடனே இந்த மன்னாதி காளி புலையினுடைய மனதிலே ஒரு பயம் வருகிறது. தன்மனமே பேதரிக்க இல்லையா? ஔவையாருடைய விரதத்தின் மகிழ்ச்சினால் என்னவா பிறந்திருக்கிறார். மாய ஆரோக்கியமே பிறந்திருக்கிறார். திருமகனுக்கு இணையான அறைகளை அவதரித்திருக்கிறாரே. இருக்கிறார் அல்லவா? லட்சுமி மாதிரிதான் இருக்கிறார். இருக்கு. மகளுடைய அழகை பார்ப்பவர்கள் பார்ப்பார். ஆனால் மகளுடைய அழகிற்கு ஏதேனும் ஆரம்பங்கள் வேண்டாலும் நேர்ந்து விடுமா? ஆமா, நம்மை போல நிறைய புலையர்கள் இருக்கிறாங்க. நாம மாத்திரமா மலையாளத்திலே மாந்திரவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை மாதிரி அநேக மாந்திரவாதிகள் மலையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? மகளுடைய அழகை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அழகிற்கு எதுவும் ஆரம்பம் நேர்ந்தாலும் நேர்த்து விடக்கூடாது. ஆமா, நேர்த்து விட வேண்டும் நினைக்கிறான். மஞ்சளாரி புலை நினைக்கிறான். பெற்ற மகளை இந்த மலையாள கோலத்திலே சரி ஆடமுகம் மாறாதபடி மகளை அரண்மனையிலே நம்ம வளர்க்க வேண்டும். காளி புலை நினைக்கிறான். பெற்ற மகளை ஆடுமுகம் மாறாதபடி மாளிகளை வளர்க்க விடுவதாக மந்திரவாதி மனிதனை நினைக்கிறான். ஆமா, நினைத்தாலும் மாத்திரம் போதுமா? சரி, ஏழரங்கு மாளிகை இல்லையா? மாளிகை கட்டணும்னா கையில எவ்வளவு காசு பணம் பொருள் அதிகம் வர வேண்டுமே. ஆமா, ஒரு செங்கல் கூட வாங்கணும்னா பைசா வேணும்ல. ஆமா, காசு வேணும்ல. ஏழரை மாளிகை கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆமா, காளி புலைய நினைக்கிறான். மனதுல எண்ணம் இருக்கிறது, ஆனா கையில காசு இல்லை. கையில காசு பொருள் வரத்து ஒன்றுமே இல்லை. இல்லை, தொழில் இருக்கு, தொழில் ஏராளமா இருக்கு. அப்ப மந்திரவாதி நினைக்கிறான். கையில காசு பொருள் இல்லை என்றால் என்ன? இந்த பூமியை பொன்விலையும் பூமியின் தானே பெரியவர்கள் பேசுகிறார்கள். பொன்விலையும் பூமியாக இருக்குமானால் இந்த பூமியிலே பூதகணங்கள் ஏராளமான திரவியங்களை காவல் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியிலே எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்திலே திரவிய பூதகணங்கள் திரவியத்தை காவல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது இருக்குதானே செய்து இல்லையா? நாமே மாந்திரத்திலே மகா தீரனாக இருக்கிறோம். பூமியிலே ஏதாவது எங்கேயாவது திரவியம் இருக்கிறதா என்பதை நான் பரிசோதனை பார்த்தால்தான் என்ன? பார்த்து விடலாம். இங்கு மந்திரவாதி காளி பெருமளையானவன். அந்த மந்திரகாளி பெருமளையானவன், அந்த மந்திரவாதி காளி பொய்யானவன் தன்னுடைய மாளிகையிலே சரி அவள் பையன் தான் மந்திரவாதி ஆதிச்செங்கனூர் அம்மை பகவதியாருடைய ஆலயத்திலிருந்து ஒரு திரவியத்தை மகிழை தெரிய கண்டான்.
ஆமா, மையத்திலே தெரிகிறது. 7 கிடார திரவியம் அழகாக தெரிகிறது. ஆஹா, 7 கிடார ஒன்றா ரெண்டா 7 கிடார திரவியம் அல்லவா மையிலே தெரிகிறது. அந்த மையோட்டத்திலே தெரிகிறது அல்லவா? திரவியத்தை மாத்திரம் பார்த்தானா அந்த திரவியத்தை காவல் செய்து கொண்டிருக்கின்றானே என் அப்பன் மாயன் சுடலை ஆண்டவர் கைலாசத்திலே பிறந்து கனக வரங்கள் பல பெற்று பூலோகத்தில் பேசும் தெய்வமான சுடலை மாதனையும் அந்த மந்திரவாதி புலையினானவனும் மையிலே பார்க்கிறான். அதே பார்க்கிறான். நடக்கிறான். இந்த பொல்லாத தேவாத இருக்கும் வரை ஏழுடான திரவியத்தை நம்மால் களவு செய்ய முடியாது. ஆமா, கொள்ளையிட முடியாது. பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கிறானே. ஆமா, தனியை அழுக்கு தேடி ஆட பண்றோம். ஆமா, வல்லையும் வச்சிருக்கான், நீச்சல் வச்சிருக்கான், அந்த ரெடி வேற வச்சிருக்கான், ஆட பண்ண வச்சிருக்கான், அழுக்கு வச்சிருக்கான். ஆமா இல்லையா? நினைக்கிறான் இந்த பொல்லாத தேவாத இருக்கும் வரை ஏற்கிறார திரவியத்தை நம்மால் களவு செய்ய முடியாது. முடியாது முடியாது. அப்ப எப்படியாவது திரவியத்தை களவு செய்யணுமே. ஆமா, கொள்ளையிடணும். மீண்டும் இந்த மந்திரவாதி புலையினார்கள் மீண்டும் மணி போட்டு பார்க்கிறான். ஆதிச்சங்கநல்லூர் அம்மை பகவதியாருடைய ஆலயத்திற்கு காவல் திரவியத்தில் காவல் தெய்வமாக இருக்கிறானே என் அப்பன் மாயன் சொல்றேன். எப்படி வந்தா, எதுக்காக வந்தா, எதனால வந்தா, எதற்காக எங்க வந்தா இல்லையா தெரியல. கும்பாடி சாட்டணுங்களா? அந்த திரவியத்தை பார்க்கிறான். ஏழார திரவியத்தை பார்த்து நம்மால் களவு செய்ய முடியாது. நினைக்கிறான் இந்த பொல்லாத தேவாதையை வேற ஏதாவது திசை திருப்பி வேற இடத்துக்கு நாம் அப்புறப்படுத்தினவாக தேவிடார திரவியத்தையும் நாம் எளிதாக களவு செய்து விடலாமே. ஆமா, இன்று மீண்டும் மந்திரவாதி புலையினாரும் மை போட்டு பார்க்கின்ற போது மாயாண்டி சுடலை மாடனானவன் சரி கைலாசத்திலே மூர்த்தி தில்லை வனம் மூமாறாடு மையானத்திலே மாமிசத்தை கலந்த தோஷத்தால் அல்லவா இந்த பூலோகத்தில் பேசும் தெய்வமாக இங்கே வந்திருக்கிறான். ஆமா, மையானத்தை கொள்ளை போன்றதுனால பூலோகத்துக்கு வந்திருக்கிறான். அறிந்தார் மந்திரவாதி. சரி, ஏற்கனவே அம்மை பகவதியாருடைய ஆலயத்திலே சரி 12 வருட காலமாக பச்சரிசி சாதம் புளியாகல புட்டமது இல்லையா, அவள் பொறி கடலை சக்கரை பொங்கலும் நெற்பொங்கலும் எவ்வளவு தான் சாப்பிட்டு இருக்கேன். பாலக்காரன் இதுதான் சைவ சாப்பாடா சாப்பிட்டாரு இல்லையா. மையானம் சென்று மாண்ட பிணங்களை வயிறார தின்றவன். ஆமா, இந்த 7 திரவியத்தை நாம் காவல் களவு செய்ய வேண்டுமானால் ஆமா இந்த பொல்லாத தெய்வத்திற்கு ஒரு போலியான மையானத்தை உண்டு பண்ணினார். என்ன ஆமா, அவருக்கு சாப்பாடு நம்ம கொடுத்தா பொலை எப்படி நினைக்கிறான் பத்தில அப்படி ஈஸ்வர மகனாரை சுடலை மாடு 7 திரவியத்தை களவு செய்வதற்காக வேண்டி இந்த மந்திரவாதி காணி பெருமுடியானவள் பெரும்புடையனானவன் பெற்ற மகனான மாவசிக்கு பெண்ணாரு. சரி, 7 மாளிகை கட்டணமே. ஆமா, இந்த மந்திரவாதி காணி பெருமுடியானவள் பெரும்புடையனானவன் அந்த ஆதிச்சங்க
அப்படி பிணமாலை கண்ட உடனே ஈச மகனான சுடர் நினைக்கிறான். கைலாசத்திலே மாமிசத்தை கலந்து விடலாமா? மையானம் சென்று மாத பிணங்களை வைராலத்தின்றோமே. இந்த பூலோகத்திலே மையானத்தின் பொறுமையை நாம் மீண்டும் பார்க்க வேண்டுமே. வேணும் அல்லவா? எங்க மாணவன் சுடரை ஆண்டவர். அப்பன் சிவ சுடரை வாழனானவன். ஏறினார திரவியத்தை களவு செய்வதை அறியாது சில சுடரை வாடனானவர். சரி, அந்த ஏறினார திரவியத்தினுடைய காவலை நாம் மறந்து இந்த மந்திரவாதியுடைய ஏவலினாலே இந்த மாயாண்டி சுடரை ஆண்டவன் ஏமைசாமலே குழுங்கா நேரத்தில் அந்த மோசத்தில் தாயாருக்கு தெரியாம கைவிலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு மார்பு விலங்குகளை மாட்டி அவை பகவதியாருடைய ஆலயத்தில் ஏழாத திரவியமானதை எளிதாக களவாடி இந்த மந்திரவாதி காரி பெருமுடியானவன் மகளான மாவுசிக்கு பெண்ணாளுக்கு மலையாளம் கோணத்திலே நந்தன்மணல் ஊர் நாடு ஜாதியாருடைய தெருவரிலே பெற்ற மகளான மாவுசிக்கு பெண்ணாளுக்கு மாளிகைகளை கட்டுகிறார். அந்த மந்திரவாதி காளி பெருமுடையானவள் அந்த பெற்ற மகளான மாவுசிக்கு பெண்ணாளுக்கு அந்த மலையாளே போன மந்திரவாதி பெருமுடைய மந்திரவாதி பெரும்புற ஏழு மாறிய கட்டுவா மந்திரவாதி பெரும்புற காதல் அடிக்கும் கண்ணாடியை சந்தேகித்தார் அடிக்கும் மங்கை தாயாரு பகவதியாருடைய ஆலயத்தில் இருந்து பார்க்கிறான். திரவிய மாத்திரம் களவு நடந்திருக்கிறது.
தன்னை மகனான சிவை சுடலை மாடனானவன் தாயார் இடத்திலே கேட்கிறான், அம்மா தாயே, நான் இல்லாத சமயத்திலே ஏறினார பிறவிய மாத்திரம் களவு நடந்திருக்கிறது. யாரம்மா களவு கொண்டு போனான்? களவு செய்தவர்கள் யார் என்பதை என்னிடத்திலே சொல்லிவிடு. ஆமா, கள்ளன் கொண்டது போர் யாரு? களவு செய்தவன் உனக்கு தெரியாம இருக்க முடியாது. உனக்கு தெரியும் மாமா. அப்பொழுது பகவான் சொல்லுகிறார், என் மகனே மாயாண்டி, களவு செய்தவரே கள்வரும் களவு செய்த கள்வரும் உயிரையும் பெரிய உலகையால் மலையாறு குலத்திலே வாரம் வரிப்புலையில் வரிப்புலையில் மதுரையாரி புலையனா அலங்கார தீபாவளி வெகு சிறப்பாக நடைபெற இருப்பதாக ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நையாண்டி மேளம் இசைக்கலைஞர்கள், நாதஸ்வரம் மற்றும் நையாண்டி மேளம் இசைக்கலைஞர்கள், ஆலயத்திற்கு வருமான விழா கமிட்டாளர்கள் உங்களை விரும்பி விரும்பி அழைக்கிறார்கள். அலங்கார தீபாவளி வெகு விரைவில் சிறப்பாக நடைபெற இருப்பதாக நாதஸ்வரம் மற்றும் மேலும் இசை பண்பை வாத்திய கலைஞர்கள், மேலை இசை கலைஞர்கள் உடனே ஆலயத்துக்கு வருமாறி உங்கள் விளக்கம்டியாக அழைக்கிறார். அந்த மலையில் மந்திரவாதி காளி பெருமுளையானவன் அவன் தாகத்தை Hey,